சுகமான குரல் யார் என்றால் சுசீலாவின் குரல் என்றேன். எனக்கும் அந்த குரலில் ஏதோ மயக்கம் என நீ சொன்னாய். இது யூத் படத்தில் சர்க்கரை நிலவே பாடலின் இடையே வரும் வரிகள். ஆஹா, எத்தனை அழகு இந்த வரிகளில்தான். சுசீலா என்றால் உடனே நினைவிற்கு வருவது அவரது குரல்தான். ஆம், தமிழுக்கும் அமுதென்று பேர் என பாடியவர் சுசீலா. அவர் பாடிய அத்தனை பாடல்களும் அமுத கானங்கள்தான் என்றால் அது முற்றிலும் நிஜம்தான். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்பர் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்பர் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, பெங்காலி, ஒரியா, சமஸ்கிருதம், துலு, படுகா என ஏறக்குறைய அனைத்து இந்திய மொழிகளிலும் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியவர்தான் முன்னணி பின்னணி பாடகி சுசீலா. இளமை காலம் என்று திரும்பும் இங்கே, பழைய பாடல் பாட இளமை திரும்பும் இங்கே, இளமை திரும்பும் இங்கே. இளமை காலம் எங்கே என்று திரும்பும் இங்கே, பழைய பாடல் பாட இளமை திரும்பும் இங்கே, இளமை திரும்பும் இங்கே. தனது இனிமையான குரலால் அனைவரின் மனதையும் கவர்ந்த இவர் 5 தேசிய விருதுகளையும் ஏராளமான மாநில விருதுகளையும் பெற்றுள்ளார். நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை. இவரது தாய்மொழி தெலுங்குதான் என்றாலும் தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி என பல மொழிகளிலும் பேசத் தெரிந்தவர். சிறுவயது முதலே முறைப்படி கர்நாடக இசை பயின்ற இவர் 1950ஆம் ஆண்டு ஆல் இந்தியா ரேடியோவில் சில நிகழ்ச்சிகளுக்கு பாடினார். பார்த்த ஞாபகமில்லையோ, பருவ நாடகம் சொல்லையோ. பார்த்த ஞாபகமில்லையோ, பருவ நாடகம் சொல்லையோ. ஆழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மனதிலே நெஞ்சா. பார்த்த ஞாபகமில்லையோ, பருவ நாடகம் சொல்லையோ. அப்போது இசையமைப்பாளர் பெந்தியாலா நாகேஸ்வரராவ் தானிசைக்கும் புதிய பாடலுக்கு புதிய குரல் வேண்டுமென தேடிக் கொண்டிருந்தார். இதற்காக ஆல் இந்தியா ரேடியோவின் உதவியை நாடிய அவர் பல கட்ட தேர்வுகளுக்கு பின் சுசீலாவை தேர்வு செய்தார். அதன் பின் நாகேஸ்வரராவ் நம்பியார் நடிப்பில் 1953இல் வெளிவந்த பெற்றதாய் என்ற படத்தில் ஏன் அழைத்தாய் என ஒலித்த பாடல் மூலம் திரையுலகில் தனது இசை பயணத்தை தொடங்கினார் சுசீலா. என்ன என்ன வார்த்தைகளோ, சின்ன விழிப்பாலையே, சொல்லி சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லை. என்ன என்ன வார்த்தைகளோ, சின்ன விழிப்பாலையே. தொடர்ந்து பல படங்களில் பாடிய இவர் 1955 முதல் தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத முன்னணி பாடகியாக மாறினார். கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அவருக்கு பூ அழகு, அவருக்கு நான் அழகு. 1990ஆம் ஆண்டு யாருகுமான் இசையில் புதிய முகம் படத்தில் கண்ணுக்கு மை அழகு பாடலுக்கு பின் சினிமாவில் பாடுவதை நிறுத்திக் கொண்டார் சுசீலா. 2008ஆம் ஆண்டு இவர் பெயரில் ட்ரஸ்ட் ஒன்று துவங்கப்பட்டு நலிவடைந்த இசை கலைஞர்கள் பலருக்கும் மாதாந்திர பென்ஷன் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பெரிய நற்செயல்களுக்கு சொந்தக்காரரும் புகழ்மிக்க பாடகியுமான சுசீலா அவர்களின் பிறந்த நாள் இன்று. அவரை வாழ்த்தி மகிழ்கிறது நமது புதுயுகம்.